ஹாய் மை ஃபேமிலிஸ், ஒரு ஹெல்த்தியான ஊறுகாய் ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்துட்டு தொல்லி மோட்டில் இந்த வேர் கிடைக்கும், நன்னாரி வேருன்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். ப்ளஸ் வந்துட்டு இந்த மூட்டு வலி இருக்கிறவங்கலாம் இதை வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்லாம். மெயினாக வந்துட்டு சுகர் இருக்கிறவங்க இதை அதிகமாக சாப்பிட்லாம். டெய்லி வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் இதை எடுத்துக்கிட்டாலே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த வேர் வந்துட்டு தொல்லி தாட்டில் இந்த மலை தாடெல்லாம் இருக்கும் தெரியுங்களா, அங்கே வந்துட்டு அதிகமாக கிடைக்கும். அதே போல் தான் நான் அந்த தொல்லியில் ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்ப எங்களுக்கு இந்த வேர் கிடைச்சிது. ஸோ உங்களுக்கு இந்த வேர் நீங்கள் அங்கெல்லாம் போய் தேட வேண்டாம். நீங்கள் நாட்டு மருந்து தாளில் கேட்டால் கூட இதை நல்லா காய வச்சு தருவாங்க. அதுவே நீங்கள் இந்த மாதிரி வந்து ஊறுகாய் ரெடி பண்ணி வீக்லி ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டாலே போதும். கொஞ்சமாகவே ரெடி பண்ணினா அதிகமாக ரெடி பண்ணி வச்சுருந்தா வீணாயிடும். நம்ம என்ன தான் புளி போட்டு அதை செஞ்சாலும் கூட ஒரு நாளைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எடுத்து சாப்பாட்லேயோ இல்லை தோசை இட்லியோ நம்ம மிஸ் பண்ணி சாப்பிட்டு வர்றப்ப சுகரும் குறையும், உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் தரும். சில பேர் நல்ல சூட்டு உடம்பு இருப்பீங்க. இந்த வேரை பார்த்தீங்கனாலோ இல்லை வாங்கினீங்கனாலோ அதை வந்துட்டு எடுத்து நல்லா உதறிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு அந்த மண் கலர் மாதிரியே ஒரு தோல் இருக்கும். அதை வந்து நீங்கள் நெய்லாலேயோ இல்லை நைஃப் வச்சியோ நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அதை நல்லா நீங்கள் உரிச்சாலே அது அந்த இது உரிகிற மாதிரி, ஒரு பீல் உரிகிற மாதிரி நல்லாவே வரும். கொஞ்சம் ஸ்டெயினாக இருந்தால் நீங்கள் நைஃப் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன உரல் வச்சு நீங்கள் தட்டினா நடுவில் இருக்கிற வேறு தவிர மேலே இருக்கிற சதை எல்லாம் தனித்தனியாக வந்துடும். எங்களுக்கும் அதேமாரி தான். இங்கே பாருங்கள், நான் தனித்தனியாக எல்லா சதையும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 காஞ்ச மிளகா, ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு இஞ்சி, இதெல்லாத்தையும் ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சு வாஷ் பண்ணி வச்சுட்டு அந்த நன்னாரி வேரை போட்டு அதையும் ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி, தேவையான அளவு உப்பு, இதெல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் அரைச்சி வச்சுக்கலாம். இதே மாதிரி இது வந்து நன்னாரி சர்பத் தயாரிக்கிறதுக்கு இந்த வேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது ரொம்பவே வாசனையாக இருக்கும். நீங்கள் க்ளீன் பண்ணுறப்பே ரொம்ப வாசனையாக இருக்கும். கொஞ்சம் வேர் தடிச்சா பூஜை ரூம்லேயும் எடுத்து வைங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் போட்டுக்கோங்க.